அனைவருக்கும் வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவரும் பேரின் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் 2.0 இது இயற்கையின் வாழ்வு முறை உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டேரியன் ஆர் சம்பத் அவர்கள் 17 முதல் பேரியன்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் செயலாளர் ரோட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும் காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரி ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்கு சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் செயலாளர் ரோட்டேரியன் இன்ஜினியர் ஆர் சண்முகவேல் அவர்களையும் நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் மேலும் சிறப்பு அழைப்பாளரையும் மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல வருக வருகை என வரவேற்று திட்டங்களை நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நிறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்கங்களை அகத்தொன்மை இதமுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம் சமயம் தேசம் என்ற தடைகளை வாய்வாழல் நீக்கவும் பொருளாதார சமயத்தடைகளை களையவும் மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்த உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா உடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீர் விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த எழுத்தும் நீ கண்ணும் நீ கண்ணுள்ள பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய் கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சி. செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4. இரு கைகளுக்கு நடுவான இடது கால் பாதம் இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9. இரு கைகளுக்கு நடுவால வலது கால் பாதம் இருக்கட்டும். 10, 11, 12. இரண்டு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள்: நரம்பு மண்டலம் பலமடைகிறது, வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை கட்டாசனம். கைகள் நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம், கால் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம், கீழே பார்க்கிறோம், மேலே வலதுபுறம் இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்தாக மூச்சு பயிற்சி. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். இடது கால் பெருவிரல் கீழே, வலது கால் பெருவிரல் மேல வச்சுக்கிறோம். மூச்சு பயிற்சியில் இன்னைக்கு நம்ம கபாலபதி பண்ணணும். இரு கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற 3 விரலை சேர்த்து வச்சுக்கிறோம். வயிறு நன்றாக சுருங்கி வெளியிட்டும். வாயை திறக்காம நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டாம். மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். உடம்பு ஆடாம செய்யறோம். 1, ஓய்வு. இரண்டு முறை ஆழமான மூச்செடுத்து மெதுவாக வெளியேற்றணும்.
மறுபடியும் கபாலபதி செய்கிறோம். 1 ஓய்வு. இரண்டு ஆழமான மூச்சு. மறுபடியும் கபாலபதி. ஓய்வு. இரண்டு ஆழமான மூச்சு. இந்த கபாலபதி பயிற்சி செய்யறதுனால நம்ம வயிற்று பகுதியில் இருந்த அந்த வயிறு உப்பசம் சரியாகிறது. சக்கர நோய் சரியாகிறது. அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு தொடர்ந்து பயிற்சி செய்யறதுனால நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சிக்கு நம்ம சுகாசனம் அல்லது வஜ்ராசன நிலையில அமர்ந்துக்கலாம். இப்படி நாம நீங்க செய்ய போறது வாத முத்திரை. கைகளை இந்த நடுவரலும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி நம்ம அந்த கட்டை விரல் புள்ளிகளை இப்படி வச்சுக்கிறோம். கட்டை விரல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இப்படி வச்சுக்கிறோம். சுண்டு விரலும் மோதிர விரலும் நல்லா இப்படி நீட்டி வச்சுக்கிறோம். இந்த முத்திரை நாம 15 நிமிஷம் 15 நிமிஷமா அப்படி நாம பிரிச்சு நம்ம செஞ்சுக்கலாம். செய்யறதுனால நம்மளுக்கு இந்த வாதம் சம்பந்தமான நோய் வந்து பார்த்தீங்கன்னா வராம முன்கூட்டியே நம்மளுக்கு தடுக்கப்படுகிறது. முதுகுத்தட்டை நேரா வச்சுக்கிறோம். இப்படி நாம இயல்பா அப்படியே இருக்கிறோம்.
ஓய்வு மெதுவா கைகளை எடுத்துடணும். அடுத்ததாக தியான பயிற்சி. இது காப்புமுத்திரை கொடுக்கிறோம். முதுகு தர நேராக வச்சுக்கிறோம். நம்ம அப்படியே இங்க வீட்டுக்குள்ள வெளியில நடக்கிற கேட்கிற ஓசைகளை கவனிக்கிறோம். கவனாநிதி தியானம். அப்படியே நம்ம கேசரி முத்திரை வச்சு உமிழ்நீர் அப்படியே நம்ம குடிச்சிடணும்.
மெதுவா கண்கள் திறந்து பார்க்கிறோம். கைகள் நல்லா வச்சுக்கிறோம். உள்ளங்கை நல்லா சூடாகட்டும். அப்படியே உள்ளங்கையை இரு கண்களையும் வச்சுக்கிறோம். இந்த தியானம் செய்வதனால் அனைத்து விதமான தொந்தரவுகளும் நம்மளுக்கு சரியாகும். அது இல்லாம நம்ம ஞானங்களை அடையலாம். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடலை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணபாலனை அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசனை அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். நன்றி நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிப்பட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். மனமும் உடலும் ஒன்றே. நமது மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல வியாதி வரும். ஆமாங்க, கவலை வந்தா வயிற்றுல வியாதி வரும், கோவம் வந்தா லிவர்ல வியாதி வரும், பயம் இருந்தா கிட்னியில வியாதி வரும். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இருக்கு. இதையெல்லாம் பார்க்காம அந்த உறுப்பை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இப்போதைக்கெல்லாம் குணமாகாது. மனம்தான் காரணம். மனதையும் சரி செய்ய வேண்டும். எனவே மனதை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது மனதில் வரும் எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், அவசரப்பட்டு எடுக்கிறோங்க. அதை கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட காரியத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள். அதாவது மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும், ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யறோம்னு தெரியாது. புத்தியை பயன்படுத்தாம மனசை பயன்படுத்தி முடிவெடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் தான் பார்த்தா மாட்டிக்குவோம். ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம், மாசம் 50,000 சம்பளம் இருக்கும். அதை நம்பி எல்லா குடும்பம் நடந்துட்டு இருக்கும், லோன் எல்லாம் போயிட்டு இருக்கும், நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஒரு மேனேஜர் வந்து திட்டிடுவாரு. அந்த நேரத்துல இருக்கிற கடுப்புல திருப்பி திட்டிட்டு வேலையை வேண்டாம்னு வீட்டுல வந்து உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்து ஒண்ணுதான் தெரியும், அச்சோ போச்சே சோத்துக்கு வழி இல்லையேன்னு. அப்புறம் யோசிப்போம், கொஞ்சம் பொறுமையா இருந்து சாரி சாருன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த வேலையை தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நமது மனதில் ஏற்படும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள், அதனாலதான் வாழ்க்கையில எல்லா சிக்கலும் வருதுங்க. இதனாலதான் காதலன் படத்துலையும் ரட்சகன் படத்துலையும் அவங்க அப்பா, அதாவது ஹீரோக்கு சொல்லி கொடுப்பாங்க, டென்ஷனோ கோபமோ பயமோ கவலையோ வந்தா நீ உடனே முடிவு எடுக்காத, 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்பாங்க. இந்த 5 நிமிஷம் எதுக்கு தெரியுமா? அதாவது புத்தியை பயன்படுத்தி இந்த கோபம், இந்த டென்ஷன், இந்த பயம் இங்க வேணுமா வேண்டாமான்னு பாக்குறதுக்கு 5 நிமிஷம். நீங்க கேட்கலாம், கோபம் படம் விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு 5 நிமிஷம். சில நேரங்களில் நம்ம கோபப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். உதாரணமா வீட்டுக்குள்ள நாய் வருது, நீங்க ரொம்ப அன்பானவர், அந்த நாயை பார்த்துட்டு கோவப்படாம இருந்தீங்கன்னா அது பாட்டு வீட்டுக்குள்ள போந்து எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? நடிப்பு அப்படின்னு. அந்த நாய் மேல நமக்கு கோபமெல்லாம் இல்ல, அப்படி கோவப்படுற மாதிரி கத்துனா தானே நாய் வெளியே போகும். அப்ப அதில் கோவப்படணுமா இல்லையா? சில நேரங்களில் டென்ஷன், கோபம், பயத்தை நம்ம காமிக்க வேண்டும், ஆனால் நாம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடாது, வெளியிலிருந்து நடிக்க வேண்டும். இதுதான் ஞானம். ஞானிகள் கோவப்படுவார்கள், ஆனால் கோபத்துக்கு உள்ளே இல்லாமல் வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பார்கள்.
ஞானிகள் பயப்படுற மாதிரி நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலேயே பயப்பட மாட்டார்கள். சும்மா ஒரு ஆக்டிங். நீங்கள் கோபம், பயம், டென்ஷனுக்கு உள்ள இருந்தீங்கன்னா மாட்டிட்டீங்க, வெளியே இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து கார்ல வந்து இடிச்சிடுறாரு, உங்க கார் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு 10,000 செலவாகும். நீங்க அவர்கிட்ட வாழ்க வளமுடன் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். என்னப்பா வண்டி சரி பண்ணணும், காசு கொடுப்பானா கொடுப்பாரு. சில பேர் மரியாதை கேட்டா தருவாங்க, சில பேர் அதட்டி கேட்டா தருவாங்க. அப்ப நடிக்கணுமா இல்லையா? அதனால புரிஞ்சுக்கங்க, இந்த கோபம், டென்ஷன், பயம் எல்லாம் வேணும், நமக்கு வேணும்னா தான் வேணும், இல்லைன்னா வேண்டாம். இப்படி இருக்கிறவர் தாங்க ஞானி. அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, இனிமேலு டென்ஷனும் கோபம் பயம் வந்தா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுக்கலாமா வேண்டாமா. சில நேரத்துல தேவைப்படாது, விட்டு போயிருங்க. ஆமாங்க, சில பேர் அவசரப்பட்டு கத்தி எடுத்து குத்தி கொன்றுவாங்க. அதனாலயே தம்பி செத்ததுக்கு அப்புறம் ஐயோ பங்காளி அவசரப்பட்டு செத்து போயிட்டியாடா அப்பாங்க, குத்துனதே நம்ம தான். நீங்க வேணா பாருங்க, இந்த காதலன் படத்துல அவங்க அப்பா சொல்லாருன்னு சொல்லி பிரபுதேவா கடைசியா நக்மா வந்து ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் கூட 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவார் கட்டி பிடிக்கிறதுக்கு. ஆமா, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா அப்புறம் யார் மாட்டிக்கிறது அப்படின்னு. சில பேர் யோசிக்கிறீங்க, ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி, இனிமேல் அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்களா இல்லையா? சில பேர் யோசிச்சிருப்பீங்க, போங்க தம்பி, நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் தப்பிச்சிருப்பு தம்பி. பொண்ணு பார்க்க போற இடத்துல டக்குன்னு பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாழ்க்கையே வீணா போச்சேன்னு சில பேர் யோசிக்கிறது என் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் பொழுது அதனால் ஏற்படும் துன்பம், துயரம், டென்ஷனும், கோபம், பயம்தான் மனதில் பதிவாகி உடம்பில் அனைத்து வியாதிகளையும் உண்டு செய்கிறது. எனவே இனிமேல் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கோபம், டென்ஷன், பயம் வரும் பொழுது அதை 5 நிமிடம் ஒத்தி வையுங்கள். இந்த டெக்னிக் பயன்படுத்தி தாங்க சேல்ஸ் பண்றாங்க. சில மருத்துவமனைகள்ல உங்களை என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. 10 நிமிஷம் டைம், இந்த உறுப்பு வெடிக்க போகுது, இந்த உசுறு போக போகுது, உடனே 10 லட்சம் கட்டுங்கம்பாங்க. உங்களுக்கு வசதியா இருப்பீங்க, அவருக்கு பணம் தேவைப்படும். அப்ப என்ன பண்றாரு, போய் சொல்லி உங்களை அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. இதை பயன்படுத்த சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்று 5000 உள்ள பொருள் 2500 இன்றே வாங்குங்கள்ல. நம்ம புத்தியே வேலை செய்யாது. நாளைக்கு போனா கிடைக்காத வாங்கிட்டு வந்துருவோம். கடைசியில பார்த்தா 1000 ரூபாய் பொருள் 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இப்படி அவசரப்பட்டு இந்த வீடு எல்லாம் புரோக்கர் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, வீடு வாங்கலாம் போகும்போது அப்படிதான். ஒரு வீடு நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், சரி 2 நாள் யோசிச்சுட்டு வாங்கலான் இருப்போம். புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, சார் ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாரு சார் அரை நாள் டைம், உடனே சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க, என்னன்னா கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. பயந்து போய் வீடு வாங்கிடுவோம். இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. மருத்துவத்துறையில, ரியல் எஸ்டேட்ல, சேல்ஸ்ல, இது மாதிரி பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம புத்தியை பயன்படுத்த விடாம ஒரு டைம் டியூரேஷன் வச்சு சொல்லுங்க அப்படின்னு முடிச்சுட்டுருவாங்க. உஷாரா இருக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் நம்மள லாக் போறது ரொம்ப சுலபம். டென்ஷன் பண்ணி விட்டுட்டு மனசுக்கு பிடிச்சா டபால் முடிவு எடுத்து தூக்கிடுவாங்க. அதனால இனிமேலு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப நேரம்லாம் இல்ல. 5 நிமிஷம் காத்திருந்தால் நமக்கு இந்த டென்ஷன், கோபம், பயம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் முடிவு செய்து விடுவோம். ஒரு வேலை வேணும், இந்த கோபம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னா கோபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், டென்ஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அது நடிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்கள் அதில் உள்ளே இருக்கக்கூடாது. ஞானிகள் எப்பொழுதும் கோபம், டென்ஷன், பயத்துக்கு உள்ளே இருக்க மாட்டார்கள், வெளியே இருப்பார்கள். இது நல்லது. நாம் உள்ளே இருந்தால் கெட்டது. உள்ளே இருந்தமா வெளியே இருந்தமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஒரு கோபம், டென்ஷன், பயம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துச்சே, அந்த நேரத்துல நான் என்ன பண்ணனேன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னா உள்ள இருந்தோம்னு அர்த்தம். அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் நாம முடிவு பண்ணா நாம வெளியிருப்போம்னு அர்த்தம். எனவே கோபம், டென்ஷன், பயம் ஆகிய அந்த நெகட்டிவான வைப்ரேஷனும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு எப்ப வேணுமோ அப்ப பயன்படுத்திக்கங்க, எல்லா நேரம் வேண்டாங்க. அதனால 5 நிமிஷம் காத்திருங்கள், வேணுமா வேண்டாம் முடிவு செய்யுங்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக சிந்தனைகளை சிறப்பித்த இதர் பாஸ்கர் ஐயா நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு பாரம்பரிய உணவுகள் பற்றி தொடர்ந்து நமக்கு சிறப்பித்து வரும் ரேகா சிவகுமார் அவர்கள் இன்று பாரம்பரிய சாம்பார் மற்றும்
கீரை கடையல் பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு பாரம்பரிய உணவுகளை பற்றி விளக்கம் அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நமக்கு கொஞ்சம் பிரேக் ஆச்சு கேட்டுட்டே இருக்கும்போது. என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஐயாவோட ஸ்பீச்ல கொஞ்சம் பிரேக் ஆச்சு. கேக்குதுமா? உங்க இது கம்மியா இருக்கு, நெட்வொர்க் கம்மியா இருக்கு. ம். உங்க வீடியோட இது கம்மியா தான் வருது. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, இப்ப கேக்குது. இல்ல ஹலோ, சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதுங்களா இல்ல பிரேக் ஆகுதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குதுமா? நல்லா கேக்குது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு காலை சக்கரம் நிகழ்ச்சியில எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தலைப்பு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில் எல்லாமே தானே பருப்பு போட போறோம், செய்ய போறோம் அப்படின்றது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நுணுக்கம், அந்த செய்முறை, அந்த முன்னோர்கள் கடைபிடிச்ச சில செயல்பாடுகள் தான் நம்ம சுவையும் ஆரோக்கிய அதுங்க. அது எப்படி சொல்றதுன்னா பிடிக்காது அப்படின்றதோட அந்த சுவை எனக்கு வந்து ஏற்புடையதா இல்லை. சில உணவகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா உங்களுக்கு? கேரட் எல்லாம் போட்டிருப்பாங்க சாம்பார்ல, அதுவே ரைஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரேக் ஆகுதுங்களா சார்? பிரேக் ஆகி வருது, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு சார். ஒரு நிமிஷம். அப்ப கொஞ்சம் வெளியில வீடியோ வாங்கம்மா. ராஜா, அன்னைக்கு நீ அனுப்பியிருந்தியா? என்னமோ எக்ஸ்பிளனேஷன் சரியில்லைன்னு அனுப்பியிருந்தாரு அவரு. ஏன்? வணக்கம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா அந்த சுவையே வந்து ரொம்ப எதோட ஒப்பிடவே முடியாது. நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் இப்ப நீங்க யோசனை பண்ண தெரியும். நம்ம சின்ன வயசுல நம்ம பாட்டியோ இல்ல அம்மாவோ நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த சாம்பார் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கும். அந்த நிறமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி பல வகையில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு துவரம் பருப்புன்னு எடுத்துட்டோம்னா பாலிஷ் பண்ண பருப்பு தான் வருது. ஒண்ணு.
பாலிஷ் பண்ணியிருந்தாலும் சரி, பாலிஷ் பண்ணல, நம்ம மண்கட்டிய சுவரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்ம வச்சாலும் சுவையா தான் இருக்கட்டும். புரியுதுங்களா? ஆனா இப்ப அந்த மாதிரி வந்து இல்ல. அந்த சுவைக்கு என்ன, இந்த சுவை ஏன் மாறுது, நம்ம என்ன மாதிரி முறையில நம்ம அதை மாத்திட்டோம் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு பெரும்பாலும் பருப்பு வேக வைக்கிறதுனாலே குக்கர்ல வேக வைக்கிறாங்க. சோ நம்ம இயற்கை வாழ்வில் இருக்கிறவங்க நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. ஓகே. ஆனாலும் நம்ம வேலை சீக்கிரம் முடியணும், அந்த பேஸ்ல வந்து தவிர்க்க முடியாம நம்ம ஒரு நாளும் ஒரு விஷயங்களை மாத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பருப்பு வேக வைக்கிற ஒரு முறை இருக்கு, மெயின் அதுதான். சோ அந்த பருப்பு வேக வைக்கிற முறையில நம்ம கரெக்ஷன் கொடுத்துட்டாலுமே ஓகே. அந்த பருப்பு ஆர்கானிக்கா இல்ல ஆர்கானிக் இல்லையா அதெல்லாம் அடுத்த பட்சம். சரிங்களா? அப்ப பருப்பு வந்து நம்ம நல்லா கழுவிட்டு, ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வேக வைக்கிறோம். குக்கர்ல போடுறவங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷில். சிலர் வந்து பார்த்தா 2 வகையான சாம்பார் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க நம்ம கிட்ட, அந்த பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்க. காய்கறி எல்லாம் போடாம காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு கடைஞ்சு பண்ற ஒரு மெத்தட். இது வந்து சொல்றது வந்து சாப்பாட்டுக்கான சாம்பார் வகையை பத்தி பேசிட்டு இருக்கேன், சாதத்துக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வகை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சாம்பார்லயே வந்து பாத்தீங்கன்னா எதையுமே போடாம காய்கறி கடையல் ஒண்ணு இருக்கு. இதுல நிறைய வகை இருக்கு. அப்ப நம்ம சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்றோம்னு பார்த்து நல்லா வேக வச்சிடறோம். குக்கர்ல வந்து தக்காளி, பருப்பு, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு அல்வா மாதிரி இருக்கும், நல்லா குழஞ்சிட்டு இருக்கும். அதை எடுத்து மேஷ் கூட பண்ண வேணாம், சும்மா லைட்டா எடுத்து கரண்டில பண்ணிட்டு சாம்பார் வச்சிருவோம். இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கிராமத்து முறையில கொஞ்சம் வேற மாதிரி பண்றாங்க. அப்ப அதுல என்ன மாத்தணும் போது, பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கணும். மஞ்சள் மட்டும் போட்டு வேக வைக்கணும். சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா சில வகையான சாம்பாருக்கு வந்து பூண்டு போட தேவையில்ல. கடையல்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பூண்டு போட்டா வாசமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி மாத்திக்கலாம். இப்ப சாதத்துக்கு பண்ற சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடையலா பண்ணும்போது நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். பருப்புலயே போட்டு கடைவாங்க. அப்ப நம்ம இது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு 50% வந்து பருப்பு வெந்துட்டு இருக்கு. நம்ம வந்து குக்கர்ல செய்யல. சரிங்களா? நம்ம சாதாரணமான முறையில மண் சட்டியில பருப்பு வேகிறதோ இல்ல பாத்திரத்துல பருப்பு வேகிறதுலயோ அந்த முறையில பண்ணும்போது பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா நாம அதுல வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு தனியா வேக வைக்கிற முறை. ஆக மொத்தம் பருப்பு வந்து 90% தான் வெந்திருக்கணும். நல்லா குழஞ்சு வேகவே கூடாது. அந்த வெந்த பருப்பை எடுத்து நம்ம பருப்பு கடையிற சட்டின்னு இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா சட்டி மாதிரி இருக்கும், உள்ள சில சட்டியில உள்ள கல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தர்மபுரியில பாத்தீங்கன்னா வெறும் சட்டி தான் இருக்கும், அது உள்ளவே அப்படி கடைஞ்சிருவாங்க. சில ஊர்ல அப்படியா, அப்படி ஒரு சட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ரவுண்ட் வந்து அப்படி இருக்குமோ அந்த பேஸ்ல உள்ள கல்லு பதிச்சிருப்பாங்க அதுல. அப்ப வந்து பருப்பு நல்லா அதுல மசிக்கிறதுக்காகவே அந்த பேஸ்ல சட்டி இருக்கும். பிளஸ் மத்து. நிறைய வீட்டுல மத்தே கிடையாது, சட்டியே கிடையாது. ஏன்னா குக்கர் இருக்கு இல்லையா, 2 விஷயம் சேர்த்து வச்சோம்னா சாம்பார் ரெடி. ஸோ அப்படின்ற சூழ்நிலைக்கு தான் நம்ம இன்னைக்கு உணவு முறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேக வைங்க. ஸோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு கடையிறதுன்றது, பெண்கள் அதை கடையும் போதே ஒரு பொசிஷன்ல உட்காருவாங்க, நின்றுட்டும் கடைவாங்க. சிலருக்கு இந்த ஸ்டாண்டிங் இதுல, பட் ஆனா உட்காந்து சட்டியோட இதுல கார்னர்ல காலை வச்சு அந்த மத்தை வச்சு அதிகபட்சம் அதை மசிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். சிறப்பான யோகா அந்த பொசிஷன்ல உட்காந்து நம்ம கடைஞ்சோம்னா. அந்த காலத்துல அடுப்பங்கரை இருக்கும், உட்காந்து செய்யற அடுப்பு இருக்கும். அந்த உட்காந்து செய்யற அடுப்புல பருப்பு வெந்துட்டே இருக்கும்போது எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு அடுத்த ஒரு பொருளை அந்த அடுப்புல மேலே ஏத்திட்டு அப்படியே அந்த கார்னர்லயே உட்காந்து செய்வோம். எங்க வீட்லயுமே அந்த மாதிரி சில வடிவமைப்பெல்லாம் வச்சிருக்கோம், இப்பவுமே இருக்கு. அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த முறையில நீங்க பருப்பு வேக வைக்கிற முறை இதுலயே வந்து சுவை மாறுங்க, ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல தான் செய்யறோம், வேற வழி கிடையாது அப்படின்னீங்கன்னா
கொஞ்சம் விசில் வந்து ரொம்ப விடாதீங்க. இப்போ ஒரு 3 விசில் வைக்கிறீங்கன்னா 2 விசிலோ இல்ல 1 விசில்லயோ கொஞ்சம் வேக வச்சு, பருப்பு வந்து மலர்ந்திருக்கணும். வேகறதுன்றது வந்து மலருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு ஏன் ஹோட்டல்ஸ்ல எல்லாமே அந்த மாரி இருக்கு உணவகத்துலன்னா, அவங்க பெரிய குக்கர் வச்சு நல்ல விசில் விட்டுருவாங்க. அது வழ வழ வழன்னு வெந்து, அது ஒரு ஃப்ளேவரா இல்லாம இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ல. ஏன் அவ்ளோ பருப்பு வேக வச்சு அவங்கள மத்து வச்சு மசிக்கணுன்றது கிடையாது இல்லையா? ஸோ அதானே உணவகங்கள்லயும் பெரிய பெரிய சமையலும் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால இந்த முறையில உணவகத்திலயும் இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு சமைக்கிறவங்க இருக்காங்க. கிராமத்து இருக்காங்க. இந்த மாரி பருப்பு வேக வைக்கிற மெத்தட் இப்படி இருக்குங்க. இந்த மாரி வேக வைக்கணும். மண் சட்டியில போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வேகிறது தான். நாம என்ன பண்றோம், இப்ப மண்கட்டிய துவரை எடுத்தா எல்லாரும் கம்ப்ளைண்ட் என்னன்னா, சீக்கிரமா வேகறது இல்ல. 3 விசில் விட்டாலே வேக மாட்டுது. எங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப இதுவாகுது. எங்களுக்கு அவசரத்துக்கு சமைக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, குக்கர்லயே நீங்க வச்சாலும், ஆ குக்கர மூடிட்டு, குக்கருக்குள்ள இருந்து அந்த ஸ்டீமர்ல ஒரு ஆவி வரும். அந்த ஆவி வர வரைக்கும் விசில் போடாம வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, அது உள்ள வந்து ஒரு பாயில் ஆகும்போது, உள்ள இருக்கக்கூடிய கெட்ட ஆவிய வெளிய அனுப்பும். ரொம்ப சின்ன சின்னதா சில விஷயங்கள் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அது மேல அந்த விசில்ல கொஞ்சம் ஹேர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம், ஹேர் போனதுக்கப்புறம், அதுக்கப்புறமா விசில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் 100% தவிர்த்துருங்க. முடியாத சூழ்நிலையில இந்த மாரி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, இந்த முறையில பயன்படுத்தலாம். அதே மாரி முன்னாவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். குக்கர்ல வந்து நேரடியா பருப்ப போட்டு வேக வைக்கக்கூடாது. அதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்த குக்கர்ல தண்ணி வச்சுட்டு, அந்த தண்ணிக்குள்ள ஒரு பாத்திரத்த வச்சு, அதுக்குள்ள பருப்பு போட்டு வேக வைக்கிற முறை வந்து, அ ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த முறையில பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த அடியில வேகுற அந்த தண்ணீய பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்ல ஊத்துன தண்ணி ஒரு மாரி ஒயிட்டிஷ்ஷா மாறி, அந்த ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கும். அந்த வாசமே நல்ல வாசமா இருக்காது. அப்ப நாம என்ன பண்றோம், மொத்தமே உள்ள வச்சு, அதே ஸ்டீமர்ல நம்ம வேக வச்சு கடைஞ்சு சாப்பிட்டுறோம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. இல்ல எங்களுக்கு இந்த மாரி சூழ்நிலைனா இந்த மாரி பயன்படுத்துங்க. பருப்பு வேக வைக்கிற முறையில இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம சட்டியோ, இல்ல பாத்திரமோ பயன்படுத்தி வேக வைக்கிறோம்னா, சீக்கிரமா வேகறதுக்காக சில இது இருக்கு. ஆமணக்கு கொட்டை ஒரு 2 போட்டோம்னா சீக்கிரமா வெந்துருது. நீங்க அத கடைஞ்சு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல. அது வந்து விளக்கெண்ணெய் சார்ந்தது தான். ஆ இல்லாட்டி நாங்க இன்னொரு விஷயம் பயன்படுத்தியிருக்கோம். தேங்காய் சிரட்டை, தேங்காய் ஓடு. அந்த ஓட வந்து ரொம்ப சின்ன சின்னதா போட்டு எடுக்க கஷ்டம். ஒரு தேங்காய் 1/2 மூடி தேங்காய் அத வந்து ஒரு 3 நாளா உடைச்சுட்டு, நம்ம தண்ணி வச்சு வேக வைக்கும்போதே, பருப்பு போட்டு வேகும்போதே, அது ஒரு அலசிட்டு ஒரு 2 பீஸ் போட்டீங்கன்னா, நல்லாவே அத சீக்கிரமா வெந்துறத பார்க்க முடிஞ்சிருக்கு. சிலர் வந்து சீக்கிரமா வேகறதுக்காக, ஆ சமையல் கலைஞர்கள் வந்து அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. பப்பாளி காய், பச்சை காய், அதுலேருந்து பால் வரும் இல்லைங்களா? ஸோ அதுவும் உடலுக்கு ஒரு வகையில சில பொருட்கள் நல்லது. அது நம்ம டைரக்ட்டா சாப்பிட நல்லது கிடையாது. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பப்பாளி காய கட் பண்ணி போட்டு, ஆ அசைவம் நல்லா வேகாத அசைவத்துக்குமே அந்த பப்பாளி காய கட் பண்ணி போட்டு வேக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி. இப்ப இவ்வளோ விஷயங்கள் பயன்படுத்தணுமானா, இன்னைக்கு வந்து நம்முடைய பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்களே தரமா, தரம் இல்லையான்னு தெரியல. குக்கரும் பயன்படுத்த வேணாம்னு சொல்றோம். வேகறதுக்கும் வச்சோம்னா, சிலிண்டரே பாதி காலி ஆயிடும் போல. அந்த அளவுக்கு இருக்கு பொருட்களுடைய. இப்போ துவரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை முறையில விளைஞ்சிருந்தாலும், அதுக்கான ஒரு காலகட்டத்துல அந்த துவரை விளைச்சல்ல மழையில மாட்டிருச்சு. இந்த மாரி சில காய வைக்கும்போது சரியான முறைப்படி பண்ணலன்னா, சீக்கிரமா வேகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்ளோ இருக்கு. உணவு சார்ந்த அந்த பொருட்கள பயன்படுத்தும்போது, இந்த மெத்தட்ல நீங்க தேங்காய் சிரட்டை போடுறது, முத்துக்கொட்டை போடுறது, இல்லாட்டி பச்சை பப்பாளி காய் போட்டு வேக வைக்கிறது. ஸோ இந்த பேஸ்ல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்பவே சிறப்பா இருக்கும். இது வந்து வேக வைக்கிற முறைக்கான ஒரு மெத்தட். அதே மாரி சாம்பார்ன்னு எடுத்தோம்னா, நம்ம தோல் நீக்கிய தானியங்கள தவிர்த்து, தோலோட இருக்கக்கூடிய மண்கட்டிய துவரையில தோல் வந்துரும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பச்சை பயிறு சாம்பாரு, காராமணி சாம்பாரு, இந்த மாதிரி நம்ம கொள்ளு சாம்பாரு, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். பச்சை பயிறு வந்து உடைச்சே வருது. தோலோட வரும். ஸோ அந்த பேஸ்ல பண்ணலாம். இல்ல முளைக்க வச்ச பயிறுலயும் சாம்பார் பண்ணீங்கன்னா, சீக்கிரமா வெந்துரும். அது ஒரு விதமான ஒரு சுவையில இருக்கும். அதே மாரி பச்சை பயிர வந்து லேசா சுத்தமான பச்சை பயிறு, முழு பயிறு, லேசா
ஒரு வாணல்ல வறுத்துட்டு அப்படி சுடு தண்ணி ஊத்தி வேக வைப்பாங்க. அதுல சாம்பார் வச்சு பாருங்களேன், அவ்வளவு சுவையா இருக்கும். கிரீனிஷா இருக்கும். மஞ்சள் வந்து லைட்டா போடும்போது மஞ்சளும் பச்சையும் கலந்த ஒரு வண்ணத்துல அந்த சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு முறை மெத்தட்ல தான் நம்ம நிறைய உணவுகளை சமைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பார்ல இருக்கக்கூடிய வகைகள். இப்போ வெறுமனே சாம்பார்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஏதோ பருப்புல மட்டும் சும்மா மிளகாய் கிள்ளி போட்டு, ஒரு தக்காளி போட்டு, கொஞ்சம் வாய் ஒரு மாதிரி இருக்கு, அந்த சாம்பார் வச்சு கொடுங்கன்னே கேட்போம். அது என்னன்னா, அதுல எந்த ஒரு இதுவும் போடாம, பொடியெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. பருப்பு வெந்துட்டு இருக்கும். அந்த வெந்துட்டு இருக்கும்போது காஞ்ச மிளகாய் ஒரு 4, தக்காளி, அவ்வளவுதான். அது தாண்டி வேற எதுவுமே இல்லை. வெங்காயம் வந்து தாளிப்புக்கு தான் போடுவாங்க. சிலர் வந்து வெங்காயத்தை போட்டும் கடைவாங்க. வெங்காயத்தை போட்டு கடைஞ்சோம்னா அந்த சுவை மாறும். பூண்டு, சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பூண்டோட வாசம் பிடிக்காது, அதை தவிர்ப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க உடம்பு சரியில்லாம வந்து கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரசம் மாதிரி சாப்பிட்டு அந்த பருப்பை சாப்பிடணும் போது அந்த கெட்டியெல்லாம் இருந்தா பிடிக்காது, கொஞ்சம் தளர்வா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த உடல் கேட்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி சாம்பார் வந்து ரெகுலராகவே நம்ம எப்பயாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல சுவை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பை வேக வைக்கிறோம், மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 70% கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேல வெந்து வரும்போது தக்காளியை சேர்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா வெந்து வரும்போது அது நல்லா மலர்ந்துடும். சிலது வந்து நம்ம தக்காளி முதல்லயே போடக்கூடாது சொல்றோம்னா, தக்காளி வந்து புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அது போட்ட உடனே பருப்பு வேகாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம எல்லாமே குக்கர்ல வைக்கிற பழக்கத்தினால எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு விஷல் வைக்கிறது. நம்ம தனிப்பட்ட முறையில வேக வைக்கிறோம் அப்படின்னா புதுசா பழக்கத்துக்கு மாறுறவங்க அதே மெத்தட்ல வச்சீங்கன்னா வேகாது, ரொம்ப கஷ்டப்படணும் நீங்க. பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு விட்டு நீங்க ஸ்டவ்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சீக்கிரமா சீக்கிரமா இல்ல, வேவாதுன்னே சொல்லலாம். அந்த பருப்பு வந்து என்ன சொல்லுவாங்க, முறைச்சிரும் அப்படின்னுவாங்க. ஹார்ட் ஆயிடும், அந்த புளி பட்ட உடனே அது ஹார்ட் ஆயிடும். ஸோ அது தனியா, தக்காளில ஒரு அமிலம் இருக்கு, இது இதெல்லாம் சேரும்போது அதனுடைய ரியாக்ஷன்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மெத்தட்ல கொஞ்சம் கவனிக்கலாம். அப்ப அந்த பச்சை பயிறு சாம்பார் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும். கடைஞ்சி சாப்பிடும் போது நம்ம இந்த கடைஞ்சி சாப்பிடுற மெத்தட்ல நம்ம இந்த தனி மிளகா, அந்த கிள்ளி சாம்பார் சொல்லுவாங்க, தனி மிளகாய் சாம்பார், கிள்ளி சாம்பார், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல வேக வச்சுட்டு எடுத்து கடைஞ்சி லாஸ்டா கொஞ்சமா அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் அப்படின்னுவாங்க. அதுவும் வேகும் போதே சேர்த்துட்டாலும் நல்லா இருக்கும். லாஸ்டா போடணும், இறக்கத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அது உள்ள சேர்ந்து அது நல்லா கடையும் போது மேஷ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க கரைச்சி ஊத்தும் போது அது ஒரு சுவை. நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க சாதத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கரைச்சி ஊத்துனா நல்லா இருக்கும், கொஞ்சமா ஊற வச்சு கரைச்சி ஊத்துனா நல்லா இருக்கும். நம்ம களிக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் பண்றோம்னா அதுலயே போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் தான் அந்த சுவையை மாத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த மெத்தட்ல பண்ணிட்டு சாம்பார் வந்து தண்ணியா இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, தண்ணியா பண்ணிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம், முழுசான நம்மளுடைய காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி அந்த சாம்பார்ல சேர்த்து ஒரே ஒரு கொதி வரதுக்கு முன்ன இந்த சாம்பார்ல மட்டும் நுர மாதிரி வரும். மற்ற சாம்பார்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இந்த இந்த மெத்தட்ல பண்ணும்போது மேல ஒரு மாதிரி நுரைச்சி வரும். அப்ப அந்த கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தண்ணியா இருக்கணும். இந்த முறையில் நீங்க பண்ணுங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்ற ஒரு சுவைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சுவை தான். இதுக்கு நம்ம வறுவல் ஐட்டம்ல வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் எல்லாமே அவ்வளவு சுவையா இருக்கும். ஏன் அவரைக்காய் பொரியல் கூட அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த சாம்பாருக்கு. அருமையான ஒரு சாம்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா காய்கறி சேர்த்து பண்ற மெத்தட்ல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பருப்பை வந்து எப்பவும் போல நம்ம வேக வைக்கிறது இப்ப சொன்ன மெத்தட்ல அதுல வந்து காஞ்ச மிளகாய் போடக்கூடாது இல்லைங்களா. பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் இதை மட்டும்தான். இது போட்டு ஒரு பக்கம் வெந்துடும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியை வந்து வேக வச்சுட்டு தனியா தாளிப்பு போடாம வேக வச்சுட்டு ஃபைனலா தாளிப்பு போடுவாங்க. அந்த முறை ரொம்பவே நல்லா இருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியை வந்து தாளிச்சுட்டே வேக வச்சிருவாங்க, அப்புறம் பருப்பு எடுத்து சேர்த்துருவாங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே சுவை நல்லா நீங்க ஃபீல் சுவைக்க முடியும், வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆனா எங்க வீட்டுல எங்க பாட்டில இருந்து எங்க அம்மால இருந்து எல்லாருமே வந்து
தனித்தனியா செஞ்சு லாஸ்டா தாளிப்பு போடுற அந்த முறை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சுவையில. முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறோம். இப்ப மாங்காய் சீசனு. மாங்காவை சேர்த்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணுவோம்? இப்ப என்ன பண்ணுவீங்க? கத்திரிக்காய், முருங்கைக்காய் சிலர் வந்து நல்லா நுணுக்கம் தெரிஞ்சவங்க மாங்காவை முதல்ல சேர்க்க மாட்டாங்க. இப்ப யங்ஸ்டர்லாம் என்ன பண்றாங்க? மாங்காவையும் சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு அது வெந்துட்டு இருக்கும். மாங்காய் ஃபுல்லா கொழிஞ்சிரும். கத்திரிக்காய் வேகாது. முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்தா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். நம்ம அந்த மாதிரி செய்யும்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செய்யும்போது ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய், அதுல நம்ம சாம்பார் பொடி, அரிஞ்ச வெங்காயம், அரிஞ்ச தக்காளி, சாம்பார் பொடி போட்டோங்களா, தேவைக்கு உப்பு போட்டு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். நல்லா நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு அரைப்பதம் வெந்து வரும்போது முருங்கைக்காய் சேர்க்கணும். முருங்கைக்காவும் ஒரு அரைப்பதம் வெந்து வரும்போது மாங்காய் சேருங்க. 3மே ஈவனா வெந்திருக்கும் லாஸ்டா பார்க்கும்போது. ஏன்னா கத்திரிக்காவும் வெந்துடும், மாங்காவும் வெந்துடும். ஆனா மாங்காய் முருங்கைக்காய் வெந்துடும், மாங்காய் வந்து கொழியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்துல நீங்க பண்ணீங்கன்னா சுவையும் சரி, நம்ம அன்னைக்கு இன்னொரு டைம் நம்ம கொதிக்க வச்சாலுமே அந்த ஃப்ளேவர் மாறியும் மாறாது, நல்லா இருக்கும். காய்கறி வேகறதுலயும் நம்ம நுணுக்கமா கவனிக்கணுன்றதுக்காக தான் இந்த இது சொல்றேன். இந்த சாம்பார்ல மட்டும்தான் இந்த மாதிரி. மற்றபடி நம்ம அவரைக்காய் சாம்பார் மற்ற இதெல்லாம் தண்ணிப்பட்ட செய்யும் போது நம்ம நேரா அதே சேர்த்துக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்டா புளி கரைசல் ஊத்திட்டு, புளி கரைசலும் ஒரு கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்ச கடைஞ்ச இந்த பருப்பை இதுல சேர்த்துடும். அதை சேர்த்த உடனே அடுத்த ஸ்டெப் வந்து தாளிப்பு தனியா போட்டு, இதுல இந்த தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பாருக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துனா சுவை மாறிடும். வடகம் பெருங்காயம்லாம் சேர்த்தா அதுக்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த சுவையை வந்து இந்த 3 காய்கறிகளும் அந்த பாரம்பரிய சுவையை வந்து மாத்திடும். பெருங்காயத்தோட வாசம். நம்ம வெறும் வெங்காயத்தையும் நல்லா வடகம் மாதிரி நல்லா பொன்னிறமா பொரிச்சிட்டு வறுத்துட்டு அதுல நீங்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மட்டும் நீங்க தாளிச்சு போட்டு பாருங்க. செம்ம ஸ்பெஷல் இது. கிராமத்து முறைன்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்றது, யார் வேணாலும் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த முறையில பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு சூழல கத்திரிக்காய், முருங்கைக்காய் விஷல்ல விட்டு குக்கர்ல பண்ற தோழிகளும் சந்தோஷம் இருக்கு நாம. ஸோ புரிதல், அதை தாண்டி அவங்களுடைய தேவை, அவசரம், அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க இந்த முறையில இந்த சாம்பார் செய்யலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா காய்கறி சாம்பார்னு வரும்போது, உதாரணத்துக்கு ஒரு பீன்ஸ்ல பண்றோம், அவரைக்கால பண்றோம், இதெல்லாமே இதே மெத்தட் தான். நீங்க அது எப்பவும் போல ஸ்டெப்பா போட வேண்டியது இல்லை. ஒரே காய்கறி இல்ல நீங்க மற்ற காய்கறி சேர்க்குறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஏன் புடலங்கால கூட சாம்பார் செய்யலாம். பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு காய்கறியில சாம்பார் வைக்கிற மெத்தட்ல நம்ம தனிப்பட்டு செய்யும்போது நல்ல சுவை இருக்கும். வெண்பூசணி சாம்பார் இந்த மாதிரி நீங்க செய்யும்போது, நீங்க டிஃபனுக்கு செய்யறீங்களா, சாப்பாட்டுக்கு செய்யறீங்களா அப்படின்ற முறையில நீங்க போடுற அந்த பொருட்களும் இந்த நுணுக்கங்களும் தான் இந்த சாம்பாருடைய சுவைய மேலும் சுவையூட்டுறதும் ஆரோக்கியமாக்குறதும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சாம்பார்லயே இப்போ நம்ம இன்னும் நிறைய இருக்கு. நேரம் இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது தாண்டி ஏதாச்சும் தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணலாம். நம்ம அடுத்த வாரமும் இன்னும் கடையல் விஷயம் இருக்கு, கீரை இதெல்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் கேள்விகளோ இல்லை உங்களுக்கு இந்த ரெசிபி சார்ந்து ஏதாச்சும் இருந்தாலும் சொல்ல. நம்ம இன்னும் கடையல் பார்க்கல. டிஃபன் சாம்பார் வகைகள் இருக்கு, அது பார்க்கணும். அது தாண்டி கீரை கடையல்லையே நிறைய வகைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஏதாச்சும் கேள்விகளோ இல்லாட்டி ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் இதை பத்தின ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். மகிழ்ச்சி. வணக்கங்கம்மா, பெருமாள் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வீட்டில் ஒரு குடும்பத்தில் லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 4 நாள் வரல, பாப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. ஜென்ஸு மட்டும் தனியாக இருக்காங்க. வேலைக்கு போகிறதா, ஹோட்டலில் சாப்பிட்றதா, வேலை டென்ஷனு. கொஞ்சம் அப்படியே குக்கரில் பருப்பை போட்டு 2 கத்திரிக்காய் போட்டு 2 தக்காளி போட்டு பூண்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு 3 விசில் விட்டு கடைஞ்சி விட்டு கொஞ்சம் புளியும் போட்டு
சட்டியில் போட்டு கடைஞ்சி கடுகு வடகம் போட்டு தாளித்து வடகம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து அப்படியே கருவேப்பிலை மேலே தூவிட்டோம்னாக்கா அது ஒரு சுவையாக இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்திட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு தாங்கும். தோசைக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுட்டோம்னா கொஞ்சம் மேலே ஊற்றினோம்னா தோசைக்கு ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா சாப்பாட்டுக்கு போட்டுக்க வேண்டியதான். அவங்கள எதிர்பார்க்க தேவையில்ல, ஹோட்டலுக்கு போக தேவையில்ல. 95% ஹோட்டலுக்கு போக மாட்டேன் வேலையில் இருக்கும்போது. ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 110 நாள் அம்மா சாப்பிடாம இருந்தாங்க. அதுக்காக மெஸ்ஸஸ் ஊருக்கு வந்துட்டாங்க. வந்து மாவு மட்டும் ஆட்டி வச்சு ஃப்ரிட்ஜு அதை வச்சுட்டு வந்துடுவாங்க. அதை ஊற்றி சாப்பிட்டதுனால தான் அந்த சுகர் இன்னைக்கு ஆரம்பிச்சது. அதனால இப்போ ஒரு 3 மாசமா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வைட்டமின் மாத்திரை கூட எடுத்துக்கல நான். யோகா தான், எக்ஸசைஸ் தான் கம்ப்ளீட்டு. 3/4 மணி நேரம் காலையில் யோகா முடிச்சுட்டோம். 4:30 மணிக்கு எழுந்திருச்சு 4:35 5:25 வரைக்கும் என்னுடைய யோகா கம்ப்ளீட் முடிச்சுட்டு தான் நான் அடுத்ததுக்கு செக்ஷனுக்கே வருவேன். நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குமா. அம்மா, இந்த பருப்பு வேகும் போதுங்கம்மா அரிசி களைஞ்ச தண்ணியில வேக வச்சா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்கம்மா. ஓ, சிறப்பு சிறப்புங்க. அரிசி களையிறோம் இல்லைங்களாம்மா, அதுல ஒரு அந்த தண்ணி 2வது தண்ணி, முதல் தண்ணி இருத்துருவாங்க. 2வது தண்ணி எடுத்து அதுல கொஞ்சோண்டு நீங்க சொன்ன மாதிரி ஆமணக்கு எண்ணெயோ, நீங்க விதை போட சொன்னீங்க, ஆனா ஆமணக்கு எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஒரு சொட்டு விட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு சாம்பார் வந்து மணமா இருக்கும். சீக்கிரம் வந்து கெட்டு போகாது, சீக்கிரம் வெந்துருங்கம்மா. அரிசி கழுவுன தண்ணி இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. சிறப்புங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது நான் முயற்சி பண்ணதில்ல. முயற்சி பண்றேங்க. அரிசி கலைஞ்ச தண்ணின்ற அவ்வளவு நல்லா பக்கம் முதல் இருக்கும்மா, தண்ணிங்களா? டேஸ்டா இருக்கும். முதல் தண்ணிங்களா? முதல்ல கழுவுறமே. இல்லைங்கம்மா, 2வது தண்ணிங்கம்மா. அரிசி வந்து சிலதெல்லாம் தூசா டஸ்டா இருக்கும், இருக்கும். அதனால நீங்க சொல்ற மாதிரி நிறைய அந்த முதல் தண்ணியை இருத்துட்டு 2வது தண்ணியை வச்சுக்கோங்கம்மா. சரிங்க, மகிழ்ச்சி. சரிங்க, நன்றிங்க நன்றிங்கம்மா. தகவலுக்கு நன்றி. நானும் முயற்சி பண்றேங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் பண்றேன். அதே மாதிரி நமக்கு பெரிய உணவுக்கு சமைக்கிறோம் இல்லைங்களா? கல்யாணம் இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் அப்ப பருப்பு வேகிறது ரொம்ப எங்க மாஸ்டர்ஸுங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய குக்கருக்குன்றதுதான் எல்லா உணவகத்திலயும் பயன்படுத்துறாங்க. நம்மளது இயற்கை முறையில வேற பண்ணணும், பருப்பு வேற சீக்கிரம் வேகாதுன்ற போது அதிகபட்சம் முத்துக்கொட்டை போடுவோம், இல்லாட்டி தேங்காய் சிரட்டை போடுவோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு அவசரமான சமையல் அப்படின்னா அது ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கூட வெந்திருக்கு, ஏன் 6 மணி நேரம் கூட இந்த பருப்பு வெந்திருக்கு. தண்ணி பருப்பை தண்ணியில ஊற வச்சிடணும் முன்னே. இல்லைங்க, அந்த மாதிரி ஊற வச்சு போட்டாலும் ரஃப் ஆயிடுதுங்க. அதையுமே ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 கிலோ வேக வைப்போம் இல்லைங்களா சமையல் மெத்தட்ல. ஒரு டைம் அப்படிதான் ஊற வச்சுட்டோங்க. ரொம்ப நேரம் ஊறிட்டாலுமே வெந்துரும்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டு ரக பயிர்ல வந்து பல வகையான சயின்ஸ் இருக்கு, கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அந்த விளைச்சல் அந்த இதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த பருப்புடைய தன்மை இருக்கு. அதனால அம்மா சொன்ன மாதிரி ஏன்னா கண்டிப்பா நம்ம எந்த சமையலுமே சமைக்க போனாலுமே அரிசி கழுவும். ஸோ நான் அதில் ட்ரை பண்றேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா, வெள்ளவயில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்க மேம். நான் எங்க அம்மாவும் அப்படித்தான் அந்த அரிசி கழுவுன தண்ணியில வச்சு ரசம் வைப்பாங்க, நல்லா இருக்கும். நானும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. புளியூரை வச்சு அப்படி ரசம் வச்சுக்குவோம், அது வேஸ்ட் பண்ணாம. அதான் நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணியே எல்லா வகையிலும் பயன்படுத்திருக்காங்க. பருப்பு வேக, ரசத்துக்கு. அதே மாதிரி கால் வலிக்கு கூட நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணிய கால் வலிக்கு சூடு ஏற்றி முட்டி வலி, பாத வலி, எரிச்சலுக்கு எல்லாமே அந்த சுடு தண்ணியை மேல ஊற்றி சொல்லுவாங்க. சீக்கிரமா நடக்காத குழந்தைங்க, கால் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்குமே அரிசி கழுவுன தண்ணியை சூடு ஏற்றணும், வதவதப்பா நல்ல சூடு பொறுக்க பண்ணி அவங்க காலில் அதை ஊற்றும் போது அது ஸ்ட்ரென்த் கொடுக்குதுன்றத வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய எனர்ஜி லெவல் இருக்கு.
அரிசி கலந்த தண்ணியில. ஷரணி மேம் என்ன பண்றீங்க? மேம் வணக்கம் மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்மியூட்டே மேம் ஆகலையே. நீங்க என்ன மேம்? லாஸ்ட் டைம் நீங்க தான் பேசுனீங்களா? இல்ல மேம். இல்ல நீங்க இல்ல சொல்ற எதுவுமே மாதிரி சொல்ல. இல்ல ஆ நீங்க சொல்ற மாதிரி நான் காய் தனியா வேக வச்சு தான் போடுவேன் இந்த மெத்தடு. அம்மா வீட்ல ம் அம்மா வந்து எல்லாமே சேர்த்து போட்டுருவாங்க. அது ம் வேற மெத்தட்ல இருக்கும். இங்க செய்யும்போது இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. காய அவிச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறாங்க. சோ அது நல்லா ம் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க. ம். ஏற்கனவே சொன்ன இன்னொரு மெத்தடும் கூட, சாப்பாடு வடிக்கும் போது உப்பு போட்டு வடிச்சிட்டோம்னா எந்த வகையான ஒரு குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே அது உங்களுக்கு தெரியும் சுவை. இது வரைக்கும் யாரும் வீட்ல வந்து உப்பு போட்டு வடிக்காத பழக்கம் இருந்துச்சுன்னா உப்பு போட்டு வடிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி உப்பு பார்த்து போடணும். ரொம்ப அதிகமாவும் போட்டுறக்கூடாது, கம்மியாவும் இல்லாம மீடியமா இருக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1 பிடி உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பு போட்டு போட்டு தான் வடிங்க. மேம் பண்ணுவோம். மடிச்சு அது ஓகே. அவ்வளோ சுவை. நானுமே எப்பயாச்சும் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு அந்த ஒலையில அரிசி போட்டோன்னே கை போயிடும் உப்புல. ஏதாச்சும் ஒரு வேலை காரணமா மறந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நல்லாவே நமக்கு அது சாப்பிடுறதே தெரியும். குழம்புல அதிகமா திரும்ப உப்பு போடுற மாதிரி இருக்கும். அந்த இதுவே வராது. அதனால அதையும் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. மகிழ்ச்சி. நன்றி. சரிங்கய்யா, முடிச்சுக்கலாங்கய்யா. நன்றி நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பாரம்பரிய முறையில் எப்படி சாம்பார் செய்யறது பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைய நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்த ரேகா சிவகுமார் மேயர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நன்றி அம்மா. நன்றி நன்றிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க குழுவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பாரம்பரிய முறையில் சாம்பார் மற்ற வகைகள் அவங்க தொடர்ந்து சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குழுவுல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மற்றும் இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரொட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென்சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் நம்முடன் இன்று இணைந்து பணியாற்றிய ரொட்டரி கிளப் ஆஃப் படகு சங்கத்திற்கும் மற்றும் வாசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சின்ன பகிர்வு மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வாழ்க வளமுடன். இது பாத்தீங்கன்னா இந்த மாசம் தொடர்ந்து ஆடி வர்றதுனால எல்லா பகுதியிலயும் வந்து விதை திருவிழா நடந்துட்டு இருக்கு. எல்லா பகுதியிலயும் இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி வந்து வந்தவாசி ஆடி வந்து அடுத்த மாசம் ஆடியை முன்னிட்டுன்னு சொன்னோமா, ஆடியை முன்னிட்டு. ஏன்னா ஆடி மாசத்துக்கான விதையை இந்த மாதிரி திருவிழா நடத்தும் போது எல்லாருமே வந்து வாங்கிப்பாங்க. அதனால இந்த ஆடி திருவிழா ஆடி மாசத்துக்கு முன்னாடி நடக்கும் எல்லா பகுதியிலையும். வந்தவாசியில வந்து ஜூலை 7, ஆற்காடுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி திருவிழா குழுவினர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜூலை 14. அதே போல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா கோபிச்செட்டிப்பாளையம், கோபி டிஸ்ட்ரிக்ட்ல, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடத்துறாங்க. அது வந்து ஜூலை 20ஆம் தேதி நடக்குதுங்க, சனிக்கிழமை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதி அரூர் மாவட்டம் அங்கே நடத்துறாங்க. தொடர் நிகழ்ச்சிகள் விதைகள் சார்ந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்க பகுதியில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா போயிட்டு பாருங்க. விதைகள் நாட்டு ரக விதைகளை வாங்குங்க, வீட்டு தோட்டத்துக்காக வாங்கிக்கலாம். நிலம் வச்சுக்கிறவங்களா இருந்தா ஆர்கானிக் சம்பந்தமா நீங்க ஆர்வமா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு தோட்டத்துல சின்ன சின்ன எளிமையான முறையில நீங்களே அந்த விதைகளை வாங்கி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. ஆடிக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்ம விண்ணியல் வாழ்வியல் முறைப்படி இப்போதைக்கு ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் தான். அந்த முறையுமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்பத்துல இருந்தே நன்னோன்னு நினைக்கிறவங்க பாரம்பரிய விதை, கொடி காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் விதைகள் எல்லாமே நீங்க பண்ணலாம். மகிழ்ச்சி. அது சொல்லணும்னு நினைச்சேன்.
வந்துட்டு நன்றி. நன்றிங்கம்மா. அது சம்பந்தமா போஸ்ட் இருந்தா குழுல போயிடுச்சு. ஆங்கய்யா போடுறேங்கய்யா. சரி, நன்றி. நன்றிங்க ஐயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. குழுவில் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க நன்றி, வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.